guys, bye. இனி ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பஞ்சோட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டில் அடிப்பாங்க ஆனி. இப்போ நம்ம செய்ய போகிறது மட்டன் பிரியாணி. இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. என்னைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதுங்க, கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம குக்கர்லேயே செய்யலாம். குக்கரில் ஃபஸ்ட்டு 3 ஆயில் விட்டுட்டு நீங்கள் தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் நம்ம நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றினதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, லவங்கம், உங்களுக்கு பிரியாணி இலை இருந்தால் போடுங்க. பிரியாணி இலை மெயினாக போடணும். அப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு வேணால் அந்த அன்னாசி பூ இருக்கும், அது வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறதுக்கு பதிலாக உப்பு போடணும். இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோடு போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கணும். நம்ம பச்சை வாசனை போகிறது நம்ம மூக்கு சென்ஸ், சில பேருக்கு மூக்கு சென்ஸே இருக்காது, அவங்கள பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. அண்டு இன்றைக்கி இப்படி விளாட்றேன். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, சரி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமேன்னு நானும் கொஞ்சம் வதக்கினேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சும்மா தீம் போடுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சீன் பேபி சுட்டுலாம் வச்சே, அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்குவோன்னு நான் கரண்டி எப்படி பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே ஒட்டில் தான் பிடிச்சிருப்பேன், ஏன்னா எங்களோடதே அப்படி தான். இன்னும் அடியில் வர இதாக இருக்குது. நைட் ஒன்றும் கிடையாது, அப்படியே இருக்கட்டும். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன். அடியில கிண்டுறியே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யார் தும்புக்கும் போறது இல்லை. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படியே வச்சிரு. நைட்டு அப்படியே கிரேவி மாதிரி சப்பாத்தி போட்டுக்கலாம்ல. ஓகே, அவ்வளோதான், எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ அந்த கரைச்சி ஊற்றணும்ல, அதில் கொஞ்சோண்டு வெங்காயம், புதினா அதிகமாக போடணும், ஏன்னா பிரியாணிக்கு புதினா இல்லாமல் நல்லா இருக்காது. அதனால் புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் மற்றும் பட்டை, கிராம்பு லைட்டாக பொடி இருந்தால் நீங்கள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு போட்டுட்டு நல்லா அரைச்சி அந்த மிக்சரில் அந்த வெங்காயம் வதக்கணும்ல, அதோடையே நல்லா போட்டு இதையும் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம கிரேவி பக்கத்துலேயே செஞ்சிட்டு இருந்தேன், அதையும் கொஞ்சம் லைட்டாக காமிச்சிட்டேன். அண்ட் அடுத்தது நம்ம இதை நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போடலாம். அதுக்குள்ளே இங்கே மட்டன் கிரேவி செஞ்சோம், அதில் லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்ருந்தோம். ஓகே, இந்த பொழப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையா கோபால்? ஓகே, அதெல்லாம் முடிச்சாச்சு, நல்லா வதக்கியாச்சு. ஓகே, அதை நல்லா கிண்டு மூடி வச்சிடலாம். நைட்டு சப்பாத்திக்கு ரெடி. அண்டு இந்த பிரியாணியில் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம். வதக்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, 2 நறுக்கி வச்ச தக்காளி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, போட்டு நல்லா வதக்குவோம். ஓகே, நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா நம்ம இங்கே தக்காளி லைட்டாக குத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த கரண்டிலேயே குத்தி விட்டு வதக்குனிங்களா கொஞ்சம் பேஸ்ட்டு மாரி ஆயிடும், கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே,
தக்காளி சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா லைட்டாக அந்த மசிக்கிற மாரியா நம்ம ஸ்பூன்லேயே நல்லா கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்டு சாப்பிடும்போதும் தக்காளி அதிகமாக உங்களுக்கு வராது. சேர்த்து சாப்பிட்ற மாரியா கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், உங்கள் விஷ். அண்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருப்போம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அந்த தூள் இந்த தூள் எல்லா தூளையும் போட்டு வதக்குவோம். போடலாம். இப்போ வரைக்கும் வதக்கி விட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்ய போகிறோம். ரொம்ப நேரம் கழித்து நம்ம வதக்கி விட்டாச்சு. கழுவி வச்ச நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்ச மட்டனை தூக்கி அந்த குக்கருக்குள்ளே போடலாம். ஓகே, போட்டுட்டு நல்லா கிண்டுவோம். நம்மளுக்கு தெரியாத கிண்டலாம். அப்படியே நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி செய்வோம், நார்மலாக எப்படி செய்வோமோ அதேமாரியே தான். நான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த அரைச்சி போகிற பேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டிருந்தேன். அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. அண்டு நல்லா வதக்கியாச்சு. ஓகேவா? ஓகே, நான் லெஃப்ட் ஹேண்டில் வதக்கிட்டு இருந்தேன். அதனால தான் வீடியோ ஒரு கையில் எடுத்துகிட்டு ஒரு கையில் சமைக்க முடியாதனால எங்கள் அம்மா தான் சமைக்கிறாங்க. இருந்தாலும் நான் சமைப்பேன், அதை யாராலும் சாப்பிட முடியாது, அது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நல்லா இதில் மெயினு தயிர். ஓகே, தயிரும் லெமனும் போட்டால் பிரியாணி அப்படி இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு செஃப். அதனால் நான் தயிர் போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா இருந்துச்சு, அதையும் கொஞ்சோண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் போடலாம். அது எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்குவோம். அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போடணும். மெயினாக நம்மளுக்கு மட்டன், சிக்கன் எது செஞ்சாலும் மஞ்சத்தூள் இம்பார்ட்டண்ட். ஓகே, மஞ்சத்தூள் போட்டாச்சு. கரம் மசாலா போடணும். ஓகே, கரம் மசாலா போட்டாச்சு. அடுத்தது சிக்கன் மசாலா, லைட்டாக ஏதாச்சும் சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட போடலாம். அண்டு மிளகாத்தூள், உங்கள் வீட்டில் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இந்த மூணுத்தையும் மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்களா, அதை கூட நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு மிளகாத்தூளை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதே போதும். அதே தேவையான அதுதான். ஓகே, இதெல்லாம் நிறையா போட்டாச்சு. நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக உப்பு போடணும். ஓகே, இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு போட ஆரம்பிக்கலாம். உப்பு போடுறதுக்கு என்ன ஆரம்பிக்காது, உப்பு சும்மா தூக்கி கையில் எடுத்து குப்புன்னு போடுங்க. ஓகே, இது எங்கள் அம்மா ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுது போல் இருக்குது. எங்கள் அம்மா குக்கர்லாம் தூக்கி ஃபயர்லாம் காமிச்சிச்சு. அதெல்லாம் லைட்டாக வீடியோஸ் எடுத்திருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் கண்டினியூஸாக. ஓகே, இப்போ உப்பு போடுற நேரம் வந்துருச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடலாம். கிண்டினதுக்கப்புறமா கிண்டிடுங்க, நல்லா கிண்டுங்க. கிண்டதுன்னா நம்மளுக்கு புதுசாக கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக. நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ இந்த குக்கிங்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னா அதை கிண்டுறது தான். எவ்வளோ நேரம் கிண்ட சொன்னாலும் கிண்டிக்கிட்டே இருப்பேன். அதேமாரி அல்வா கிண்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்க மாட்டேன், அல்வா கொடுக்கறது அல்வா கிண்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கைவிடாமல் கிண்டுறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தால் கை வலிக்கும். ஆனால் எனக்கு கிண்டுறது ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் கிளறி வர்றது தானே, அதை வச்சு கிளறி வர்றதுனா நம்மளுக்கு புதிய விஷயமா எல்லாத்துக்கும் கை வந்த கலையாச்சே. சரி, ஓகே, நல்லா கிண்டி விட்டாச்சு.
இவ்வளோ நேரமாக கிண்டணும், எனக்கு தூக்கமே வருது. ஓகே, நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம அரிசியை தூக்கி புதக்குழியில் செய்யலாம். ஓகே, புதக்குழி சீக்கிரம் எடுங்கப்பா. அரிசி எவ்வளோ நேரம் அரிசி எடுக்க. அரிசியெல்லாம் எடுத்து புதக்குழியில் கொட்டுங்க. சாரி, அரிசி கொட்டக்கூடாது. எங்கள் அம்மா மாற்றி செஞ்சிருச்சு, நானும் குழம்பிட்டேன். ஓகே, தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா சுண்ணது சிக்கன் வெந்துருச்சு, லைட்டாக ஒரு 50% வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து லைட்டாக அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் மிச்சம் மீதி இருக்கும். வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த பொருளையும். அதனால் அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதுக்குள்ளே குக்கருக்குள்ளே ஊற்றிக்கலாம். மட்டன் பிரியாணி செய்கிற குக்கருக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடுவோம். மாற்றி சொல்லிவிட்டு அவ்வளோ நேரம் அரிசின்ட்டே இருந்தேன். ஏன்னா நான் செய்யும்போது, நான் பிரியாணி செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு அரிசி போட்டு ஒரு 20% குக் பண்ணுற அளவுக்கு தான், அப்புறமேல தான் நான் தண்ணி ஊற்றுவேன். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிருச்சு அரிசி போடாமல். நான் செய்கிற பிரியாணியாக இருந்தால் சாப்பிட்ருவாங்க, சாப்பிட மாட்டாலாம் சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. என்ன லைட்டாக உப்பு காரம் இருக்காது. மெயினாக நம்ம சிக்கன் மட்டன் இதில் காரம்தான் மெயினு. அதனால் நீங்கள் காரத்தை தான் அதிகமாக போடணும். அதிகம்னா ரொம்ப அதிகமாக. அல்சர் பேஷண்ட்லாம் காரத்தை அள்ளி போட்டுறாதீங்க. அண்டு எனக்கும் அல்சர் இருக்குது, நான் அல்சர் பேஷண்ட். ஓகே, காரம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதனால் கொஞ்சம் தான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறது. ஓகே, சாப்பாடெல்லாம் ஓகே. அடுத்தது நம்ம அரிசி இப்போ தான் நான் எங்கள் அம்மா அரிசியை போடுச்சு. அரிசி நல்லா போடுவோம். அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்லா கிண்டி விட்டுட்டு, உப்பு காரம் இதெல்லாம் அந்த தண்ணியிலேயே இருக்குதா, இறங்கிருச்சா, சிக்கனில் லைட்டாக ஒரு 50% வெந்துருச்சு. அப்போ தான் நம்ம விசில் விடும்போது 100% வெந்திருக்கும். அதனால தான் நம்ம வதக்கும் போதே நம்ம சிக்கன் போட்டு வதக்குறோம். நல்லா இதெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அரை மூடின்னு தான் சொல்லுவாங்க, அரை மூடி லெமனை நல்லா ஊற்றி கிண்டி விட்டுட்டு, நம்ம தயிரும் லெமனும் தானே மெயின் சொல்லணும். அதனால லெமனை வந்து லாஸ்ட்டில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். எங்கள் அம்மா தம்மில் போடலை. சாரி, தம்முனா அது தம்மு கிடையாது, குக்கரை அது என்னது தோசைக்கல் இருக்குதுல்ல, அதை அடுப்பு மேலே வச்சு குக்கரை தூக்கி மேலே வச்சு அது தம்மு ரெடி. அண்ட் எங்கள் அம்மா அந்த தம்மு செய்யலை, நீங்கள் தப்பாக யோசிக்கக்கூடாது. ஓகே, குக்கரில் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ரைஸ் இருக்கிறதுனால 7 to 8 விசில் விடணும். ஓகே, பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் மறக்காமல் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்துருக்கும் நன்றி, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.